இன்றைய நற்செய்தி மார்க் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அதிகாரம் 3, இறை வார்த்தைகள் 7 முதல் 12 முடிய. அக்காலத்தில் இயேசு தொழுகை கூடத்திலிருந்து புறப்பட்டு தம் சீடருடன் கடலோரம் சென்றார். கலிலேயாவிலிருந்து பெரும் திரளான மக்கள் அவரை பின்தொடர்ந்தனர். மேலும் யூதேயா, எருசலேம், இதுமேயா, யோர்தான் அக்கரை பகுதி, தீர், சீதோன் ஆகிய இடங்களிலிருந்தும் பெரும் திரளான மக்கள் அவர் செய்தவற்றையெல்லாம் கேள்வியுற்று அவரிடம் வந்தனர். மக்கள் கூட்டம் தம்மை நெருக்கி விடாதவாறு தமக்காக படகு ஒன்றை முன்னேற்பாடாக வைத்திருக்குமாறு அவர் சீடருக்கு சொன்னார். ஏனெனில் பலரை அவர் குணமாக்கியதால் நோயுற்றோர் அனைவரும் அவரை தொட வேண்டுமென்று வந்து அவர் மீது விழுந்து கொண்டிருந்தனர். தீய ஆவிகளும் அவரை கண்டபோதே அவர் முன் விழுந்து, இறை மகன் நீரே என்று கத்தின. அவரோ தம்மை வெளிப்படுத்த வேண்டாமென அவற்றிடம் மிக கண்டிப்பாய் சொன்னார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். ஆண்டவர் இயேசுவில் அன்பார்ந்த இறைமகன் கேத்தலிக் டிவி நேயர்களை, உங்கள் அனைவரையும் ஆண்டவர் இயேசுவின் பெயரில் அன்போடு வாழ்த்துகிறேன். உங்கள் அனைவருக்காகவும் நான் திருப்பலியிலே சிறப்பாக ஜெபித்து கொள்கின்றேன். அன்பார்ந்தவர்களே, இன்று திருச்சபையானது புனித வின்சென்ட் பல்லோட்டியை நினைவுகூர அழைப்பு விடுக்கின்றது. 1795 முதல் 1850 வரை வாழ்ந்த புனிதர். இவர் இத்தாலி நாட்டை சார்ந்த கத்தோலிக்க குருவானவர். ஏழைகளுக்கு சேவை செய்வதையே நோக்கமாக கொண்டு வாழ்ந்த மாமனிதர். குருக்கள், பொதுநிலையினர், அருள் சகோதரிகள் என அனைவரும் இணைந்து சேவை செய்ய வேண்டும் என்று ஆசைப்பட்டவர். அதற்கான முன்னெடுப்புகளையெல்லாம் செய்தார். கத்தோலிக்க அப்போஸ்தலிக்க சங்கம் ஒன்றை உருவாக்கி சமூக சேவை, இறைப்பணி செய்தவர். அருள் சகோதரிகளுக்கென்று ஒரு சபையும் ஆண்களுக்கென்று ஒரு சபையும் என உருவாக்கி ஏழைகளுக்கு சேவை செய்தவர். இன்றும் அவர் தொடங்கிய சபை இறைப்பணி செய்து கொண்டிருப்பதை நாம் பார்க்கின்றோம். அனைத்து மக்களையும் உள்ளடக்கி சேவை செய்ய வேண்டும் என்பதை அடித்தளமாக ஒரு பாதையாக கொண்டு செயல்பட்டவர். 2ஆம் வத்திக்கான் சங்கம் கத்தோலிக்க திருச்சபையிலே ஒரு மாபெரும் புரட்சிகரமான சிந்தனைகளை அறிக்கையாக வெளியிட்டது. அந்த 2ஆம் வத்திக்கான் சங்கத்தினுடைய சிந்தனைகளுக்கே ஒரு முன்னோடியாக இவருடைய சிந்தனைகள், புனித வின்சென்ட் பல்லோட்டியினுடைய சிந்தனைகள் இருந்தன என்று சொல்லுகிறார்கள். என் அன்பு சகோதர சகோதரிகளை, இந்த புனிதரை நினைவு கூறக்கூடிய இந்த நாளிலே நாம் மிகச்சிறப்பாக கற்றுக்கொள்ள வேண்டிய காரியங்கள் 2 இந்த புனிதர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். ஏழைகளுக்கு சேவை செய்வதே நோக்கம். ஆம், அன்பு சகோதர சகோதரிகளே, கடவுள் நம்மை நன்றாக ஆசீர்வதித்திருக்கிறார் என்று சொன்னால் ஏழை எளிய பிள்ளைகளுக்கு நாம் சேவை செய்ய வேண்டும். செல்வந்தர் லாசர் ஓமையிலே பார்க்கின்றோம். அந்த செல்வந்தர்
ஏழை லாசருக்கு உதவி செய்யாததனால் நரக தண்டனைக்கு உட்படுத்தப்பட்டார். நாமும் ஏழைகளுக்கு சேவை செய்ய வாய்ப்புகள் கிடைக்கின்ற பொழுது அதை செய்யாமல் விட்டுவிட்டால் நரக தண்டனைக்கு உட்படுத்தப்படுவோம். எனவே என் அன்பு சகோதர சகோதரிகளை, கடவுளை நாம் உண்மையிலேயே அன்பு செய்கிறோம் என்று சொன்னால் ஏழை எளிய பிள்ளைகளையும் அன்பு செய்ய வேண்டும், அவர்களுக்கு சேவை செய்ய வேண்டும். அதே போல் இந்த புனித வின்சென்ட் பல்லோட்டி எல்லாரையும் உள்ளடக்கிதான் தன்னுடைய பணியை வகுத்திருக்கின்றார். நாமும் அனைவரையும் இணைத்து பணி செய்ய அழைக்கப்படுகிறோம். ஆண்டவர் இயேசுவை பாருங்கள், அவருடைய பணியை இந்த உலகத்திலே தொடர வேண்டும் என்பதற்காக மீனவர்கள், வரி தண்டக்கூடிய மக்கள், எளிய மக்களையெல்லாம் தன்னுடைய சீடர்களாக தேர்ந்தெடுத்து அவர்களுக்கு பயிற்சி கொடுத்து அவர்களை தன்னுடைய வேலையை செய்யும்படியான ஒரு அழைப்பு கொடுக்கிறார். ஆம் அன்பு சகோதர சகோதரிகளே, நாமும் நம்மோடு இருப்பவர்களை ஒதுக்காமல் ஒன்றிணைத்து செயல்பட வேண்டும். எல்லோரும் ஒரு வேலையை பகிர்ந்து செய்கிற பொழுது அது ஆசீர்வாதம் நிறைந்த ஒரு பணியாக இருக்கிறது. ஒரு பங்கு திரு அவையிலே பங்கு தந்தை, அருள் சகோதரிகள், இறை மக்கள், பொதுநிலையினர் என எல்லோரும் இணைந்து நாம் சேவை செய்கிற பொழுது அந்த சேவை என்பது மாபெரும் வெற்றி அடையக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. எனக்கு தான் எல்லாம் தெரியும், நான் யாரிடத்திலும் பகிர்ந்து கொடுக்க மாட்டேன், இந்த வேலைகளையெல்லாம் நான் தான் செய்வேன் என்று சொன்னால் அதிலே மிகப்பெரிய வெற்றியோ ஒரு ஆசீர்வாதமோ இருப்பதற்கான வாய்ப்பு இல்லை. எனவே என் அன்பு சகோதர சகோதரிகளை, நாம் இணைந்து செய்வோம். நம்முடைய குடும்பத்திலும் சரி, கணவன், மனைவி, பெற்றோர், பிள்ளைகள் எல்லோரும் இணைந்து திட்டமிட வேண்டும், இணைந்து செயல்பட வேண்டும். யாராவது ஒருவர் மட்டுமே அங்கே அதிகாரம் செலுத்துவார் என்று சொன்னால், முடிவு எடுப்பார் என்று சொன்னால் குழப்பங்களும் பிரச்சனைகளும் வருவதற்கான வாய்ப்பு உண்டு. எனவே நாம் இதிலே கவனமாக இருப்போம். அதே போல இன்று வாசிக்க கேட்ட நற்செய்தியிலே நோயாளர்கள், நோயுற்றோர் அனைவரையும் இயேசுவிடத்திலே அழைத்து வருகிறார்கள். இயேசுவை தொட வேண்டும், நலம் பெற வேண்டும் என்று சொல்லி அவர் மேல் வந்து விழுகிறார்கள். ஆம் அன்பு சகோதர சகோதரிகளே, நோய்களிலிருந்து நமக்கு விடுதலை கொடுக்கக்கூடிய ஆண்டவர் நம் இயேசு. நாம் அவரை தேடி வருவோம். அவர் தொடுகிற பொழுது, அவரை நாம் தொடுகிற பொழுது நோய் நம்மை விட்டு அகன்று போகிறது. என் அன்பு சகோதர சகோதரிகளே, இதோ நீங்கள் படுத்த படுக்கையாய் கிடக்கலாம், நோயுற்று இருக்கலாம், விபத்தினால் பாதிக்கப்பட்டு இருக்கலாம். இயேசு ஆண்டவர் இன்று உங்களை தொட்டு குணப்படுத்துவார். உங்களுடைய எல்லா நோய்களிலிருந்தும் அவர் உங்களுக்கு விடுதலை கொடுக்கின்றார். திருப்பலிக்கு செல்லுங்கள், நற்கருணை ஆண்டவரை பெற்றுக்கொள்ளுங்கள். இன்னுமாக நற்கருணை ஆசீர்வாதம் நடைபெறுகிற பொழுது ஆலயத்தில் சென்று அந்த நற்கருணை ஆண்டவரை தொடுங்கள். அந்த நற்கருணை ஆசீர்வாதத்தின் பொழுது ஆண்டவர் உங்களை தொடுவார், ஆசீர்வதிப்பார். நோய்களிலிருந்து நீங்கள் முழுமையான விடுதலை பெறுவீர்கள். தீய ஆவிகளும் இயேசுவின் முன்னால் மண்டியிடும். எனவே தீய ஆவியின் தீய பழக்க வழக்கங்கள் எல்லாவற்றிலிருந்தும் நம் ஆண்டவர் இயேசு நமக்கு விடுதலை கொடுப்பவராய் இருக்கின்றார். எனவே என் அன்பு சகோதர சகோதரிகளே, இயேசுவிடம் வாருங்கள், அவர் உங்களுக்கு நலமளிப்பார். இயேசுவுக்கே புகழ், மரியே வாழ்க. மன்றாடுவோமாக. ஏழை எளிய மக்களுக்கு சேவை செய்ய புனித வின்சென்ட் பல்லோட்டியை பரிசாக கொடுத்த ஆண்டவரே, உம்மை போற்றி புகழ்ந்து உம்மை ஆராதிக்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த புதிய நாளை தந்ததற்காக இயேசு ஆண்டவரே உமக்கு நன்றி. இயேசு ஆண்டவரே, இந்த நாளிலும் நீரே எங்களுக்கு உதவி செய்ய விரைந்து வாரும், எங்களோடு தங்கும், எங்களை ஆசீர்வதியும். இன்று தங்களுடைய திருமண நாளை, பிறந்த நாளை கொண்டாடக்கூடிய பிள்ளைகளை, இன்னுமாக எங்களிடத்திலே ஜெப உதவி கேட்டு இருப்பவர்களையும் இயேசுவே ஆண்டவரே உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறேன். நீரே ஆசீர்வதிப்பீராக. இதோ இந்த நாளிலும் கூட ஏழை எளிய மக்களுக்கு சேவை செய்யக்கூடிய நல்ல மனதை ஆண்டவரே நீர் எங்களுக்கு தாரும். எங்களிடம் இருப்பதில் நாங்கள் நிறைவோடு இருக்கவும், இருப்பதை பகிர்ந்து வாழ நல்ல மனதை கொடுப்பீராக.
விபத்துகளினாலும் நோய்களினாலும் பாதிக்கப்பட்டு இருக்கக்கூடிய பிள்ளைகளை எல்லாம் ஒப்பு கொடுக்கிறேன். ஆண்டவரே, நீரே அவர்களை தொடுவீராக. உம்முடைய தொடுதல் அவர்களுக்கு இன்றே முழுமையான நலனை கொடுக்கட்டும். படுத்த படுக்கையாய் வீழ்ந்து கிடக்கக்கூடிய உம்முடைய பிள்ளைகளை எல்லாம் நீரே தொட்டு குணப்படுத்தி எழுந்து நடக்க வைப்பீராக. கடன் பிரச்சனைகளிலிருந்தும் குடி போதை அடிமைத்தனங்களிலிருந்தும் ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளுக்கு நீர் விடுதலை தாருமையா. இதோ இந்த நாளிலும் ஒவ்வொரு வீட்டிலும் இயேசுவே உம்முடைய அமைதி தங்குவதாக, உம்முடைய மகிழ்ச்சி நிலைத்திருப்பதாக, சமாதானத்தினால் நிரப்பும் ஆண்டவரே. இயேசுவே, இதோ நாங்கள் உம்முடைய வார்த்தையை கேட்கவும் உம்முடைய வார்த்தையை வாசிக்கவும் எங்களுக்கு ஆர்வத்தை தாரும். நாங்கள் ஜெபிக்கக்கூடிய பிள்ளைகளாக இருக்கும்படியா நீர் ஆசீர்வதிப்பீராக. எத்தனையோ பிள்ளைகள் நிம்மதி இல்லாமல் வேதனையோடும் பய உணர்வோடும் கலக்கத்தோடும் இருக்கக்கூடிய வேளையிலே ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையின் வல்லமையினால் இந்த பிள்ளைகளை நீர் தேற்றுவீராக. இவர்கள் மனதிற்கு அமைதியை கொடுப்பீராக. புதிய ஒரு நம்பிக்கையை கொடுத்தருளும் ஆண்டவரே. இதோ திருமணத்திற்காகவும் குழந்தை செல்வத்திற்காகவும் வேலை வாய்ப்பிற்காகவும் காத்து கொண்டு இருக்கக்கூடிய பிள்ளைகளை எல்லாம் ஒப்புக் கொடுக்கிறேன். உடைய உள்ளத்தின் விருப்பங்களை எல்லாம் நீர் நிறைவேற்றி கொடுப்பீராக. வெளிநாடு செல்ல வீசா கிடைத்திட ஆண்டவரே, நீர் இந்த நாளிலே உடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும் ஆசீர்வதியும். இயேசுவே, 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 எங்கள் மத்தியிலே வாழ்ந்து இறந்து போன நபர்களை எல்லாம் ஒப்பு கொடுக்கிறோம். உத்தரிக்க நிலையில் இருக்கக்கூடிய ஆன்மாக்கள், யாரும் நினையாத ஆன்மாக்கள் ஒவ்வொன்றையும் உடைய கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. நீரே இவர்களை, இந்த ஆன்மாக்களின் குறைகளை எல்லாம் பாராமல் எங்களுடைய ஜெபத்தின் பொருட்டு, எங்களுடைய சேவைகளின் பொருட்டு மன்னித்து விண்ணக பேரின்ப வீட்டிலே சேர்த்து கொள்ளுவீராக. இயேசுவே ஆண்டவரே, இன்று நாங்கள் மேற்கொள்ளக்கூடிய பயணங்களில் எங்களோடு கூட இருந்து எங்களை பாதுகாப்பீராக. எங்களுடைய முடிவுகளை ஆசீர்வதித்து தாங்கப்பா. இயேசுவே ஆண்டவரே, எங்களுடைய முயற்சிகளை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. இதோ இந்த நாள் வெற்றியின் மகிழ்ச்சியின் ஆசீர்வாதத்தின் நாளாக எங்கள் ஒவ்வொருவருக்கும் அமைய வேண்டும் என்று உம்மை மன்றாடுகிறோம். ஆமேன். இறைவனுடைய எல்லா புனிதர்களே, புனிதைகளே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். அனைத்து காவல் தூதர்களே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியானவர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.